டீ குடிப்பீங்களா? ரொம்ப அதிகமாக டீ குடிப்பீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ டீ வந்து எப்பப்பெல்லாம் குடிக்கணும், எத்தனை வாட்டி குடிக்கணும், டீ குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ டீ குடிக்கிறதுனால அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால நம்மளோட இம்யூனிட்டியை பில்டப் பண்ணுறதுக்கு, நம்மளோட செல்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீயில் இருக்கக்கூடிய கெஃபீன், அதுக்கப்புறம் வந்து எல்தியானைன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக அலர்ட்டாக வந்து வச்சுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு டீ இல்லை அதிகமாக 2 வாட்டி டீ குடிக்கிறவங்களுக்கு. ஸோ இதுவே 3, 4, 5ன்னு கணக்கு இல்லாமல் டீ குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த டீயில் இருக்கக்கூடிய கெஃபீன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ்னால காலையில் எம்டி ஸ்டமக்லேயே நீங்கள் வந்து டீ குடிக்கும்போது நம்மளோட வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகி நமக்கு வந்து அசிடிட்டி, பிளாட்டிங், அதுக்கப்புறம் கேஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம வந்து பசிக்கும் போது சாப்பாடு கரெக்டாக எடுத்துக்காமல் பசியை தள்ளி போடுறதுக்காக டீ குடிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பாடியில் வந்து ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் வந்து இருக்காது. அதுவும் இல்லாமல் அதிகமாக டீ எடுத்துக்கும் போது நம்மளோட பாடியில் ப்ராப்பர் நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனும் இருக்காது. இதில் இம்பார்ட்டண்டான டெஃபிஷியன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் B1 டெஃபிஷியன்சி. ஸோ இதனால நமக்கு வந்து ஆன்சைட்டி, படபடப்பு, பால்பிட்டேஷன் இதெல்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து பசி ரொம்ப கம்மியாக இருக்கும். பசி இல்லாமையே நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ரொம்ப அதிகமாக டீ குடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.